உங்கள் முன் படைக்கப்பட்டுள்ள உணவுகளை நீங்கள் உண்ணமாட்டீர்களா என்று கூறினார். உங்களுக்கு என்ன நேர்ந்தது? நீங்கள் ஏன் பேசுகிறீர்கள் இல்லை என்றும் கேட்டார். பின் அவர் அவற்றின் பக்கம் திரும்பி தம் வலக்கையால் அவற்றை அடித்து உடைத்து விட்டார். அவற்றை வணங்குபவர்கள் அவர்பால் விரைந்து வந்தார்கள். அவர் கூறினார், நீங்களே செதுக்கிய இவற்றையா வணங்குகிறீர்கள்? உங்களையும் நீங்கள் செய்த இவற்றையும் அல்லாஹ்வே படைத்திருக்கின்றான். அவர்கள் கூறினார்கள், இவருக்காக பெரியதொரு நெருப்பு கிடங்கை அமைத்து எரி நெருப்பில் அவரை எறிந்து விடுங்கள். இவ்வாறாக அவர்கள் அவருக்கு சதி செய்ய நாடினார்கள். ஆனால் நாம் அவர்களையே இழிவுபடுத்தி விட்டோம். மேலும் அவர் கூறினார், நிச்சயமாக நான் என்னுடைய ரப்பிடம் செல்பவன். திட்டமாக அவன் எனக்கு நேர்வழியை காண்பிப்பான். என்னுடைய ரப்பே, நீ எனக்கு சாலிகான ஒரு நன்மகனை தந்தருள்வாயாக என்று பிரார்த்தித்தார். எனவே நாம் அவருக்கு பொறுமைசாலியான ஒரு மகனை கொண்டு நன்மாராயம் கூறினோம். பின் அம்மகன் அவருடன் நடமாடக்கூடிய வயதை அடைந்தபோது அவர் கூறினார், என் அருமை மகனே, நான் உன்னை அறுத்து பலியிடுவதாக நிச்சயமாக கனவு கண்டேன். இதை பற்றி கருத்து என்ன என்பதை சிந்திப்பீராக. மகன் கூறினார், என் அருமை தந்தையே, நீங்கள் ஏவப்பட்டபடியே செய்யுங்கள். அல்லாஹ் நாடினால் என்னை நீங்கள் பொறுமையாளர்களில் நின்றும் உள்ளவனாகவே காண்பீர்கள். ஆகவே இருவரும் இறைவன் கட்டளைக்கு முற்றிலும் வழிபட்டு இப்ராஹிம் மகனை பலியிட முகம் குப்புற கிடத்திய போது நாம் அவரை யா இப்ராஹிம் என்று அழைத்தோம். திடமாக நீர் கண்ட கனவை மெய்ப்படுத்தினீர். நிச்சயமாக நன்மை செய்வோருக்கு நாம் இவ்வாறே கூலி கொடுக்கிறோம். நிச்சயமாக இது தெளிவான ஒரு பெரும் சோதனையாகும். ஆயினும் நாம் ஒரு மகத்தான பலியை கொண்டு அவருக்கு பகரமாக்கினோம். இன்னும் அவருக்காக பிற்காலத்தவருக்கு ஒரு ஞாபகார்த்தத்தை விட்டு வைத்தோம். சலாமுன் அலா இப்ராஹிம், இப்ராஹிம் மீது சலாம் உண்டாவதாக. இவ்வாறே நன்மை செய்வோருக்கு நாம் கூலி கொடுக்கிறோம். நிச்சயமாக அவர் மூமீன்களான நம் நல்லடியார்களில் நின்றும் உள்ளவர். சாலிகானவர்களில் உள்ளவரான நபி இஸ்ஹாக்கை அவருக்கு இன்னும் மகனாக தருவதாக நாம் நன்மாராயம் கூறினோம். இன்னும் நாம் அவர் மீதும் இஸ்ஹாக் மீதும் பாக்கியங்கள் பொழிந்தோம். மேலும் இருவருடைய சந்ததியரில் நன்மை செய்பவர்களும் இருக்கின்றார்கள். அன்றியும் தமக்கு தாமே பகிரங்கமாக அநியாயம் செய்து கொள்வோரும் இருக்கின்றனர். மேலும் மூசா, ஹாரூன் ஆகியவர்கள் மீதும் நாம் நிச்சயமாக அருள் புரிந்தோம். அவ்விருவரையும் இருவருடைய சமூகத்தாரையும் மிக பெரும் துன்பத்திலிருந்து ரட்சித்தோம். மேலும் நாம் அவர்களுக்கு உதவி செய்தோம். எனவே அவர்கள்தாம் வெற்றி பெற்றோரானார்கள். இருவருக்கும் நாம் துலக்கமான வேதத்தை கொடுத்தோம். இன்னும் நாம் இருவரையும் நேர்வழியை காண்பித்தோம். இன்னும் இருவருக்குமாக பிற்காலத்தவருக்கு ஒரு ஞாபகார்த்தத்தை விட்டு வைத்தோம். சலாமுன் அலா மூசா வ ஹாரூன், மூசாவுக்கும் ஹாரூனுக்கும் சலாம் உண்டாவதாக. இவ்வாறே நன்மை செய்வோருக்கு நாம் கூலி கொடுக்கிறோம். நிச்சயமாக இருவரும் மூமீன்களான நம் நல்லடியார்களில் நின்றும் உள்ளவர்கள். மேலும் நிச்சயமாக இல்யாசும் முரசல்களில் தூதராக அனுப்பப்பட்டவர்களில் ஒருவர்தாம். அவர் தம் சமூகத்தவரிடம், நீங்கள் இறைவனை அஞ்சமாட்டீர்களா என்று போதித்துச் சொல்லியதை நினைவு கூறுவீராக. நீங்கள் படைப்பவர்களில் மிகச் சிறப்பானவனை விட்டுவிட்டு ஃபாலு என்னும் சிலையை வணங்குகிறீர்களா? அல்லாஹுதான் உங்களுடைய ரப்பும் உங்களுடைய மூதாதையர்களின் ரப்பும் ஆவான். ஆனால் அவர்கள் அவரை பொய்ப்பித்தார்கள். ஆகையால் அவர்கள் மறுமையில் இறைவன் முன்னே தண்டனைக்காக நிச்சயம் கொண்டு வரப்படுவார்கள். அல்லாஹுடைய தூய அடியார்களை தவிர இவர்களுக்கு, தூய அடியார்களுக்கு நற்கூலி உண்டு. மேலும் நாம் அவருக்காக பிற்காலத்தவருக்கு ஒரு ஞாபகார்த்தத்தை விட்டு வைத்தோம். சலாமுன் அலா இல்யாசீன், இல்யாசீன் மீது சலாம் உண்டாவதாக. இவ்வாறே நன்மை செய்வோருக்கு நிச்சயமாக நாம் கூலி கொடுக்கிறோம். நிச்சயமாக அவர் மூமீன்களான நம் நல்லடியார்களில் நின்றும் உள்ளவர். மேலும்
லூத்தும் நிச்சயமாக முருசல்களில் அனுப்பப்பட்டவர்களில் என்றும் உள்ளவர். அவரையும் அவருடைய குடும்பத்தார் யாவரையும் காத்துக் கொண்டோம். பின்னால் தங்கிவிட்டவர்களிடையே இருந்துவிட்ட லூத்தின் மனைவியான கிழவியை தவிர்த்து பின்னர் நாம் மற்றவர்களை அழித்து விட்டோம். இன்னும் நீங்கள் காலை வேளைகளில் அவர்களின் அழிந்து போன ஊர்களின் மீதே நடந்து செல்கிறீர்கள். இன்னும் இரவிலும் கூட செல்கிறீர்கள். இதை கொண்டு நீங்கள் நல்லறிவு பெற மாட்டீர்களா? மேலும் யூனுசும் நிச்சயமாக முருசல்களில் அனுப்பப்பட்டவர்களில் என்றும் உள்ளவர். நிரப்பப்பட்ட கப்பலின்பால் அவர் ஒளித்தோடிய போது அக்கப்பலில் உள்ளவர்கள் சீட்டு குலுக்கி போட்டு பார்த்தனர். இவர்தாம் குற்றமுள்ளவர் என்று தீர்மானித்தனர். ஆகவே அவர்களுடைய பழிப்புக்கு இடமான நிலையில் கடலில் எறியப்பட வேண்டியவரானார். ஒரு மீன் விழுங்கிற்று. ஆனால் அவர் மீன் வயிற்றினுள் இறைவனை துதி செய்து தஸ்பீஹ் செய்து கொண்டிராவிட்டால் மறுமையில் அவர் எழுப்பப்படும் நாள் வரை அதன் வயிற்றிலேயே தங்கியிருந்திருப்பார். ஆனால் அவர் நோயிற்றிருந்த நிலையில் நாம் அவரை மீன் வயிற்றிலிருந்து வெளியேற்றி வெட்ட வெளியில் போட்டோம். அன்றியும் நாம் அவருக்கு மேல் ஒரு சுரைக்கொடியை முளைப்பித்து நிழலிடுமாறு செய்தோம். மேலும் நாம் அவரை ஒரு 100,000 அல்லது அதற்கு அதிகமானவர்களிடம் அனுப்பி வைத்தோம். ஆகவே அவர்கள் ஈமான் கொண்டார்கள். ஆகையால் நாம் அவர்களை ஒரு காலம் வரை சுகிக்கச் செய்தோம். நபியே, அவர்களிடம் கேளும், இறைவனுக்கு பெண் மக்களையும் அவர்களுக்கு ஆண் மக்களையுமா கற்பனை செய்கிறார்கள் என்று? அல்லது நாம் மலக்குகளை பெண்களாகவா படைத்தோம்? அதற்கு அவர்கள் சாட்சிகளா? இதனை அவர்கள் தம் சொந்த கற்பனையில் தானே கூறுகின்றார்கள். அல்லாஹ் பிள்ளைகளை பெற்றான் என்று கூறுபவர்கள் நிச்சயமாக பொய்யர்களே. அன்றியும் அல்லாஹ் அவன் ஆண் மக்களை விட்டு பெண் மக்களை தேர்ந்தெடுத்துக் கொண்டானா? உங்களுக்கு என்ன நேர்ந்து விட்டது? எவ்வாறு நீங்கள் தீர்மானிக்கிறீர்கள்? நீங்கள் சிந்தித்து உணரமாட்டீர்களா? அல்லது உங்களிடம் தெளிவான ஆதாரம் ஏதும் இருக்கிறதா? நீங்கள் உண்மையாளர்களாக இருப்பின் உங்கள் வேத ஆதாரத்தை கொண்டு வாருங்கள். அன்றியும் இவர்கள் அல்லாஹுவுக்கும் ஜின்களுக்கும் இடையில் வம்சாவளி உறவை கற்பனையாக ஏற்படுத்துகின்றனர். ஆனால் ஜின்களும் மறுமையில் இறைவன் முன் நிச்சயமாக கொண்டு வரப்படுவார்கள் என்பதை அறிந்தே இருக்கிறார்கள். எனவே அவர்கள் இவ்வாறு வர்ணிப்பதை விட்டும் அல்லாஹ் மிகவும் பரிசுத்தமானவன். அந்தரங்க சுத்தியான அல்லாஹுவின் அடியார்களை தவிர்த்து மற்றவர்கள் தண்டனை பெறுவார்கள். ஆகையால் நிச்சயமாக நீங்கள் வணங்குபவையும் எவரையும் அல்லாஹுவுக்கு எதிராக நீங்கள் வழிகெடுத்து விட முடியாது, நரகை சென்றடைபவர்களை தவிர. மேலும் மலக்குகள் கூறுகிறார்கள், குறிப்பிடப்பட்ட ஓர் இடம் இல்லாதவராக திடமாக எங்களில் எவரும் இல்லை. நிச்சயமாக நாங்கள் அல்லாஹுவின் ஏவலை எதிர்பார்த்து அணிவகுத்தவர்களாகவே நிற்கின்றோம். மேலும் நிச்சயமாக நாங்கள் அல்லாஹுவை துதி செய்து தஸ்பீஹ் செய்பவர்களாக இருக்கிறோம். நபியே, மக்காவாசிகள் முன்னர் கூறிக்கொண்டிருந்தார்கள், முன்னோர்களிடம் இருந்து எங்களுக்கு இறை நினைவூட்டும் ஏதேனும் ஒரு வேதத்தை நாங்கள் பெற்றிருந்தால் அல்லாஹுடைய தூய அடியார்களாக நாங்கள் நிச்சயமாக ஆகியிருப்போம் என்று. ஆனால் திரு குர்ஆன் வந்தபோது அவர்கள் அதை நிராகரிக்கிறார்கள். இதன் பலனை விரைவிலேயே அவர்கள் அறிந்து கொள்வார்கள். தூதர்களாகிய நம் அடியார்களிடம் முன்னரே திடமாக நம் வாக்கு சென்றிருக்கிறது. அதாவது நிச்சயமாக அவர்கள் உதவி செய்யப்படுவார்கள். மேலும் நம் படைகளே, அதாவது விசுவாசிகளே நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள். ஆகவே நபியே, சிறிது காலம் வரையில் நீர் அவர்களை விட்டும் விலகி இருப்பீராக. அவர்களின் நிலை என்னவாகிறது என்பதை நீர் கவனிப்பீராக. தங்களுக்கு நேரப் போவதை அவர்களும் கவனிப்பார்கள். நம்மிடம் இருந்து வரும் வேதனைக்காகவா அவர்கள் அவசரப்படுகிறார்கள்? அவ்வேதனை அவர்களுடைய முற்றத்தில் இறங்கும் போது அச்சமூட்டி எச்சரிக்கப்பட அவர்களின் விடியல் மிக கெட்டதாக இருக்கும். ஆகவே சிறிது காலம் வரை நீர் அவர்களை விட்டு விலகி இருப்பீராக. அவர்களின் நிலை என்னவாகிறது என்பதை நீர் கவனிப்பீராக. தங்களுக்கு நேரப் போவதை அவர்களும் கவனிப்பார்கள். அவர்கள் வர்ணிப்பதை விட்டும் கண்ணியத்தின் இறைவனான உம்முடைய ரப்பு தூயவன். மேலும் முர்சல்களான அவன் தூதர்கள் மீது சலாம் உண்டாவதாக. வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னும் புகழ் அனைத்தும்
அகிலங்களின் ரப்பான அல்லாஹுவுக்கே உரித்தாகும்.